நீ வர சொல்றியா நான் வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தையும் அவங்க புருஷனையும் வர சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சம்மந்தி என்ன அப்படின்னு கேட்க வாய மூடுறி சம்மந்தியாவது கிம்மந்தியாவது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் இங்கே பாண்டியன் குடும்பமும் அவங்கள என்ன வச்சு செய்ய போகிறாங்களா இல்லை பாக்கியம் இவங்கள மொத்தமாக வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதாங்க இந்த ப்ரொடிக்ஷன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியம் என்ன ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்ஏ என்ன எம்ஏ கேளுச்சிங்க எம்ஏம்ல ஒன்றும் இல்லை 12வது படிச்சுட்டு தலையில் மிளகா அரைச்சிட்டிங்களா? ஐயோ எல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி தவிக்க முழிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பமா பொம்பளை நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்பா இவகிட்டலாம் என்னப்பா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு இதை தூக்கிட்டு அடிக்க போறாரு சரவணன். அதுக்கப்புறம் அப்படியே சரவணன் பொங்கி எழுதுறாரு. இவ எனக்கு தேவையில்லைப்பா, இவளை அடிச்சு வரட்டுங்கப்பா, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தா எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் பாக்கியம் மட்டும் அசால்ட்டா அப்படியே இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி, இப்போ எதுக்காக இப்போ என் பொண்ணை அனுப்ப பார்க்குறீங்க? அவள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் தான் பண்ண தப்பு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேச, அதெல்லாம் முடியாது போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல பிடிச்சி அப்படி தள்ளுறாரு. தள்ளும் போது பார்த்தா நம்ம பாக்கி என்ன பண்ணுறாங்க, ஏய் நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணும் அது ஏதாவது பண்ணடி அப்படின்னு சொல்ல தங்கமேல உடனே அப்படியே கீழே போய் விழுகிறாங்க. அப்படியே ஆத்தா என்ன சொல்லுதோ அப்படியே பேச்சை தட்டாமல் மாறாமல் அப்படியே போய் அம்மான்னு விழுகிறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் ராஜியெல்லாம் ஓடி வர்றாங்க. அண்ணி என்னாச்சு அப்படின்னு கதிர் துடிக்கிறாங்க. சரவணன்ட்டே அதெல்லாம் நடிப்புடா, உலகமாக நடிப்புடா சாமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவன் நடிப்புடா, நடிப்பு திலகண்டா. தம்பி மாப்பிள்ளை இப்படிலாம் பேசாதீங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மயிலோட அப்பாவும் அம்மாவும் தவிக்கிறாங்க. ஆனாலும் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறாங்க, கதிர் டக்குன்னு ஓடி போய் கார் எடுக்கிறாரு. சீக்கிரம் அண்ணியை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. மயங்கி போய் கிடக்க கோமதியும் பாண்டியனுமே ஒரு மாதிரியாக ஸ்டம்பித்து போகிறாங்க. ஏன்னா என்னதான் சண்டையாக இருந்தாலும் ஒரு உயிர் இல்லையா, என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கல. சரவணையை நம்பவே மாட்டேங்கிறாரு. அப்பா நம்பாதீங்கப்பா, இவன் நடிப்புப்பா நடிப்பு அப்படிங்கிறாரு. ஆனாலும் கதிர் வந்து கேட்கலங்க, அள்ளி தூக்கி போட்டுக்கிறாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என் பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்கன்னு புலம்பிக்கிட்டே போகுதுங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. உள்ளர போயில எல்லாரும் வெளியே இருங்க, இப்படி பேர் கும்பலாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பாக்கியம்மா ஆமாம் நான் மட்டும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளர போக, அம்மா நீங்களும் வராதிங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளுக்க போயிடுறாங்களா எல்லாரும். அதாவது வெளியில் வந்துடுறாங்க. நர்ஸு டாக்டர் இவங்க இந்த பொண்ணு அதாவது தங்கமேல் 3 பேர் இங்கே உள்ளுக்க போயிடுறாங்க. பார்க்குது தங்கமேலால் அந்த ஆத்தானால இருக்க முடியல. பாக்கி என்ன பண்ணுது, உள்ளார போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. தங்கமேலு கண்ணு முழிக்குது. என்னாச்சு என்ன அப்படின்னு டாக்டர் கேட்க, டாக்டர்கிட்ட கொஞ்சம் பாதி போய் பாதி உண்மை அப்படிங்கிற மாதிரி, என் பொண்ணு வாழ்க்கை உங்கள் காலடியில் தான்மா இருக்குது அப்படி அப்படின்னு அழுகுறாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலை, இப்போ என்ன சொல்லணும், உங்கள் பிள்ளைக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஏதாவது சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா பிள்ளை இல்லைன்னு வேற ஒரே சவுண்டு, அதுக்கப்புறம் மாதம் ஆனா வாந்தியெல்லாம் எடுத்தா அப்படிங்கின்னு சொல்லலே. ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்களா, இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இங்கே கும்பல் பூரா உள்ளுக்க வந்துடுது. என்னாச்சுன்னு கோமதி என்னடா இவ்வளோ நேரம் ஆகியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வராங்க. சரவணையா அப்படி எல்லாருமே வந்துடுறாங்களா. என்ன சத்தம், என்ன எல்லாரும் வர்றீங்க? அப்போ தங்கமேலு எந்திரிச்சு உட்காந்துருக்கா, அதனால நல்லாயிருச்சு போல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. என்னாச்சு தங்கமேலுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்க, டாக்டர் அம்மா பாக்குறாங்க. என்னம்மா ஒரு பொண்ணு கர்ப்பம் தரிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்னது கர்ப்பம் தரிக்கிறது ஈஸியான விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு அம்மா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் மருமக மாசமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அவ்வளோதானே, அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, என்னது கர்ப்பமாக இருக்காங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. ஐயோ இந்த டாக்டர் அம்மா ஓவராக நடிக்குதே, 10 ரூபாய்க்கு நடினா 1000 ரூபாய்க்கு நடிச்சிருச்சே, நான் முழுசாக சொல்கிறேங்காட்டிலையும் இதுங்களும் வந்துருச்சுங்க அப்படின்னு பாக்கியம் புலம்ப பார்க்குறாரு சரவணன். அப்பா அதெல்லாம் அவள் கர்ப்பமாக இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, அவள் என்னைக்கு புள்ள அதுவும் படிப்பு விஷயத்தில் எப்போ போய் சொன்னாலும் அப்போவே அவளுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டான்னு சொன்னா, அதுலேயும் குழந்தை அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எப்படிப்பா அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே டாக்டர் அம்மா பார்க்குது. பாக்கியம் பார்க்குறாங்க. என்னம்மா அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்ல முடியல. டாக்டர் அம்மா இன்னும் கர்ப்பம்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்ப்பமாக இருந்து களைஞ்சிருச்சு, அதுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் நோகடிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன், நீங்கள் வந்து அப்படிங்கல அப்படியா ஏமா அப்படின்னு நர்ஸை பார்க்குது. இப்படி மாட்டி விட்டாளுகளே அப்படின்னுட்டு, இது யாரோடது மேடம், இது வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் தப்பாக ரிப்போர்ட்டை பார்த்துட்டீங்க, நீங்கள் பார்த்து சரியாக கொண்டாடுறது இல்லையா அப்படின்னு சுதாரிச்சுக்கிடுது டாக்டர்.
அடுத்து சாரிங்க, இந்த பொண்ணு இப்போதான் கர்ப்பமாகி கலைஞ்சிச்சா, ஏங்க அப்படி இருக்கவங்களை இங்கே கொடுமைப்படுத்தலாமா, நல்லா வச்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு பாக்கியம், நல்ல வேலை டாக்டரம்மா நமக்கு மேலே போய் சொல்லிடுச்சு, உனக்கு இருக்குடி அவங்களாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியத்தை பார்க்குறாங்க டாக்டர். இங்கே பாருங்கப்பா, இதெல்லாம் அது வேலைக்கு ஆகுது, இவ தான் நல்லா எழுந்து உட்காந்துட்டால, வாங்கப்பா போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன போவோம் வாமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, சொல்லுங்கள் டாக்டரம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணை நீங்கள் சித்திரவதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்சிச்சு, பயங்கரமான கொடுமை அதை நடத்துறீங்கன்னு கேஸ் கொடுத்துருவாங்க, ஏன் இப்போவே நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ண. ஐயோ பார்க்குறாங்க, ஏம்மா நீங்கள் அதெல்லாம் போலீஸ்க்கெலாம் போவேண்ணா, என்னது நீங்கள் அப்படி இப்படின்னு ஓவராக கத்துறாங்க. அதாவது பாக்கியம் வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது, கோமதியும் பாண்டியனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் சரவணன் உறுதியாக இருக்காரு, இவ வேணவே வேணாம் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு வேணாப்பா, எனக்கு விவாகரத்து பண்ணிருங்க, எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேணாப்பா, இவளும் வேணாம் மாமா மாமா, நான் இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன் மாமா. ஃபஸ்ட்டு பொய்க்கே நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு நீ சொன்னேன், அடுத்தடுத்து பொய்யா வந்துட்டு இருக்குடி, இன்னும் எவ்வளோ இருக்க உன் வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கல. ராஜி பார்க்குது, அக்கா நம்ம சொல்லாமல் இருக்குமேக்கா, சொல்லாதடி இதெல்லாம் தேவையில்லை மாட்டிக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு இந்த விஷயத்தை ஏன் மறைச்சேன்னு அத்தை திட்டினாலும் திட்டுவாங்க அப்படின்னு நேராக போகிறாங்க. பார்த்தா ஐயோ 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 ராஜி வேணாம் வேணான்னு மீனா சொல்கிறாங்க. மீறிக்கிட்டு சொல்ல போயில பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க. என்னடி ஏதோ சொல்ல வந்த, ஒன்றும் இல்லை அத்தை. கதிரை பார்க்குறாங்க, கதிர்கிட்ட நம்ம சொல்லிடுவோன்ட்டு, கதிர் உன்ட்ட ஒரு உண்மை சொல்லணும். என்ன, இந்த மாதிரி அக்கா கொண்ட அந்த நகை பூராமே 8 பவன் தான் உண்மை, 80 பவன் பொய், என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க. ஆமாம் அப்படியே ஆடி போகிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், வா போய் சொல்லுவோமா அப்படின்னு ராஜி கேட்க. அதெல்லாம் வேணாம் தப்பு அப்படிங்கிற மீனா வந்துடுது. என்னடி உன் புருஷன்ட்ட நீ சொல்லிட்டியா? ஆமாக்கா, என் கதிர்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். அப்போ நானும் ஏன் புருஷன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற செந்தில்கிட்ட சொல்ல போகிறாங்க. கதிர் உடனே கையை பிடிக்கிறாரு. வேணா நீ ப்ளீஸ், நான் மாதிரி செந்தில் வந்து பொறுமை இல்லை, ஓட்டவாயி, உங்களுக்கே தெரியும். ஆமாம் தெரியும், அதுக்காண்டி என் புருஷனை ஓட்டவாயெல்லாம் சொல்லாத கதிர். ஐயோ அண்ணி இப்போ இது முக்கியமா, வேணாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்போவே அது அந்தல செந்தலையாக தான் பண்ணிக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசு பிரச்சனை இல்லைன்னு என் அண்ணன் சொன்னான், கேட்டிங்களா? சொன்னான். ஆமாம், ஆனால் இப்போ ஏன் வேணாங்கிறான், டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போகிறேன்னு சொல்கிறானே, அது வந்து பொய் சொல்லிட்டாங்க, அதுவும் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான். பொய்யை விட ஏமாத்துறதுங்கிறது அதை விட, அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும். அதனால் இந்த நகை விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க. ஏப்பா என்னைக்கு இருந்தாலும் 80 ரூபாயுமே ஈன்னு பல்ல காமிக்குமே கதிர் அப்படின்னு மீனா சொல்ல, அது அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம். ஐயோ எனக்கு என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு மீனா சொல்ல, என்னக்கா நான் என் புருஷன்ட்ட சொன்னதுக்கப்புறம் உங்களால் இருக்க முடியலையா? ஆமாடி அப்படிங்கிறாங்க. ப்ளீஸுக்கா எனக்காக, அப்போ நீ மட்டும் ஏன்டி சொன்ன, எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சுக்கா, நீனே நினச்சி பாருக்கா, உன் புருஷன் அளவுக்கு என் புருஷன் இல்லை. ஆமாடி அது என்னமோ உண்மைதான், உன் புருஷன் என் புருஷனோட ஒரு இஞ்சி கூட தான். அக்கா என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, சரி விடு, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. பார்த்தா அந்த தங்கமேலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க டாக்டர். மரியாதையாக கூப்பிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு, இல்லைன்னா நான் இப்போயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு ஏங்க கூப்பிட்டு போகணும், இவங்க பயங்கரமான பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாக்கி என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள் என் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருப்பா, அவள் என்ன தப்பு பண்ணிட்டாளா, இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, நீங்கள் ஏமாத்தி கல்யாணம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் இல்லைப்பா நீங்கள் போலீஸ் கால் பண்ணுங்க, இவ பண்ண எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்களா. சொல்லுங்க, வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, கொடுமை பண்ணுறீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, இப்போவே பண்ணுங்க, என்னங்க ஃபோனை பண்ணுங்க அப்படிங்கிற ஃபோனை பண்ண போகிறாரு. பட்டார்னு பிடுங்குறாங்க மீனா. ராஜியும் பிடுங்கி எடுத்து சூப்பர்க்கா அப்படிங்கிறாங்களா. என்னங்கடி 2 பேரும் பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிடுங்குறீங்களா, வரதட்சணை என் அத்தை மாமாவும் கேட்குறாங்களா, ஓ நகையில் 1 கிராம் பார்த்துருப்பாங்களா, நீ போட்டிருக்கே 80 பவன் நகை நாங்கள் லட்சணத்தை சொல்லட்டுமா அப்படிங்கல. கதிர் வந்து தவிக்கிறாரு. சும்மா இருங்க தம்பி, இதுக்கு மேலேயும் பொறுமையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுக பார்க்குறாங்க. கோமதி பார்க்குது, என்னங்கடி உங்களுக்குள்ள நடக்குது அப்படிங்கல. பாக்கியத்தை பார்க்குறாங்க மீனாவும் ராஜியும். ஃபோன் பண்ணுங்க வந்தா நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படிங்கல. ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படியே பின்வாங்க. என்னடி பயப்படுற அத்தை, நாங்கள் இதுக்கு மேலாம் பாவப்படக்கூடாது, எப்போ நம்ம குடும்பத்தையே கூண்டோட உள்ளுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களோ அப்போ இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு வந்த நகை பூரமே போலி நகை அப்படின்னு நகை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அம்படுத்தாங்க கதை கந்தில் அப்படியே இருதயம் பிடிச்சிடுறாரு சரவணனும் பாண்டியனும். சரவணன் பார்க்குறாங்க, அப்பா சொன்னீங்களே கதிர், இந்த ஒரு பொய் தான் விட்டுருங்க போதும் அப்படின்ட்டு, இவ இன்னமும் பொய் வந்துக்கிட்டே இருக்கே, எப்படிரா இப்போவே டைவர்ஸ், எனக்கு இவ வேணாம், கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு ஆஸ்பத்திரி விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. தங்கமேல ஓன அழுகுது, பாத்தியம்மா ஏமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இருடி பார்த்துக்கலாம், அவ்வளோ சீக்கிரமான அவங்க டைவர்ஸ் கொடுக்க முடியாது, ஏமா இன்னமும்
உனக்கு பயம் இல்லையா? என்னடி பயம்? அதெல்லாம் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு தப்பிச்சு கல்லு குண்டு மாதிரி தெரியுறான். நீ கவலையே படாத, நீ அந்த வீட்டுக்கு தான் போவ, நீ பேசாமல் இரு, நான் அங்கே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாக்கியத்தோட தைரியத்தை என்னங்க சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்கலாம், இப்படியும் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.